ஒரு பொருளையோ அல்லது தயாரிப்பையோ விளம்பரப்படுத்துகிறவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அதனை விளம்பரம் செய்யும் பிரபலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை கூறியிருக்கிறது. கோணம் 1. பிரபலங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே பொருட்களுக்கான விளம்பரங்களில் நடிக்கிறார்கள். பொதுவெளியில் நியாயம் பேசுகிற பிரபலங்கள் கூட பணத்திற்காக மக்களை தவறாக திசை திருப்பும் விளம்பரங்களிலும் நடித்து விடுகிறார்கள். எனவே உச்சநீதிமன்ற அறிவுரை நிச்சயமாக பின்பற்றப்பட வேண்டியதாகும். கோணம் 2. ஒரு பொய்யான தகவல் மக்களை சென்றடையுமானால் அதனை தயாரித்தவர்கள் மட்டுமல்ல, அதனை விளம்பரம் செய்தவர்களும் கூட அதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த குற்றத்திற்கு விளம்பரம் செய்யும் பிரபலங்களுக்கும் பங்கிருப்பதை மறுக்க முடியாது. கோணம் 3. இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பிரபலங்களின் விளம்பரங்கள் செல்வாக்கை பெறுகின்றன. பணத்தை பெற்றுக்கொண்டு விளம்பரம் செய்வதற்கு முன் தாங்கள் நடிக்கும் விளம்பரங்கள் மக்களை ஏமாற்றும் விதத்திலோ அல்லது திசை திருப்பும் விதத்திலோ இருக்கிறதா என்பதை பிரபலங்கள் ஆய்வு செய்வது அவசியமாகும். கோணம் 4. விளம்பரத்தில் நடிப்பவர்கள் பணத்திற்காகத்தான் நடிக்கிறோம், பொருட்களின் தயாரிப்புகளுக்கு நிறுவனங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி தப்பிக்க முடியாது. ஒரு திரைப்படத்தில் நடிக்கும் போதோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதோ அது பற்றி விவரமாக தெரிந்து கொண்டு போகும் பிரபலங்கள் விளம்பரத்திற்கு மட்டும் பொறுப்பேற்க முடியாது என்பது ஏற்கத்தக்கதல்ல. கோணம் 5. ஒரு பொருள் அதிக அளவில் விளம்பரம் செய்யப்படுகிறது என்றால் அந்த செலவும் நுகர்வோர் தான் சுமக்க வேண்டியிருக்கிறது. எனவே விளம்பரத்தில் நடிப்பவர்களுக்கான ஊதியமும் அதில் அடங்கிவிடுகிறது. எனவே நுகர்வோரிடமிருந்து ஊதியம் பெறுகிறவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்துவிட முடியாது.